நாள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய திருச்சபையில் சேர்க்கப்பட்டு ஒரு அங்கமாய் ஒரு அவயமாய் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதினார். அப்ப நம்ம அங்க ஆண்டவர் நம்மை திருச்சபையில் சேர்த்த ஒரு நோக்கமும் இந்த திருச்சபையிலிருந்து நமக்கு உருவாகி கொண்டிருக்கிற ஒரு பரலோக மேன்மை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்த மேன்மையினால் சபைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். இந்த நாளை தியானத்துக்கு ஆதாரமாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அதிகாலையிலே ஆண்டவரின் உள்ளத்திலே ஏறி இந்த வார்த்தை கொண்டு நீ பேச வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின ஒரு நிருபத்திலே 1 அதிகாரத்திலே அந்த விசுவாச மக்களுக்கு ஒரு காரியத்தை அழுத்தமாய் நினைப்பூட்டி எழுதுகிறார். 26ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, சகோதரரே, சகோதரியே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அல்லது நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. திருச்சபைக்குள் இன்றைக்கு நாம் எதற்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சில நேரங்களிலே மறந்து வாழ்கிறோம். சபைக்கு நம்ம எதுக்கு வந்தோம்யா அப்படின்னா, நான் ரொம்ப கடவுள இருந்தேன், ஆண்டவருடைய கடலெல்லாம் மாற்றி என்னை ஒரு ஆசீர்வாதத்தில் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் என்னை உயர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார், நான் அது நிமித்தம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறேன் சொன்னால் அது ஒரு பக்கம். வியாதியா இருந்த, கஷ்டத்துல இருந்த, பலவீனமா இருந்த, கீழே வியாதியா இருந்த, பலவீனத்துல இருந்த, கஷ்டத்துல இருந்த, என்னை விசாரிக்கிறது கூட நான் இல்லாம இருந்தேன். அந்த நேரத்தில் என்னை தேடி வந்த ஒருவர் என் இயேசு, அவருடைய சுகபல ஆவியின் சரீரத்தை பெற்று அனாதை என்கின்ற வாழ்வை விட்டு நான் கிறிஸ்துவானாய், இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனாய், அவருடைய பிள்ளையாய் மாறி இன்னைக்கு நான் திருச்சபையில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது ஒரு கூறார். இன்னொன்று, மாந்திரிக பில்லி சூரியத்தினாலே, மனிதனுடைய குடும்பார்வத்தினாலே, தீங்கினாலே குடும்பங்கள் உடைந்து, உறவுகள் சிதைந்து, வாழ்க்கையே தடுமாறி மாய்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணி போயிருந்த என்னை உயிரோடு காப்பாற்றி அவருடைய பிள்ளையாய் மாறி வாழ்வுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு திருச்சபையை சேர்த்து கொண்டு நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு புறம். இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நாம இருப்போம், ஆமாவா இல்லையா? இப்படி பலதரப்பட்ட காரியங்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு விட்டோம், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னமும் நம்மளுடைய பாடு ஓடலையா? இன்னமும் சில பிரச்சனைகள் முடிவுக்கே வரலையா? இன்னமும் பல காரியங்கள் எதிர்பார்த்து செழித்து காத்து கொண்டிருக்கிற அநேக காரியங்களை வாழ்க்கை வரலையா? இது எப்ப முடியும் நான் எதிர்பார்த்து என் இருதயம் இழைத்து கொண்டுதான் மிச்சமா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. இது எல்லாம் தாண்டி பவுல் இடத்துல வந்து நிற்கிறாரு. மொத்த திருச்சபை குறித்து பட்டணம் முழுவதுக்கும் இருக்கிற ஒரு திருச்சபைக்கு ஒரு வார்த்தையை நெத்தி போட்டா சொல்றாரு, எப்பா சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கொஞ்சம் கவனிங்க. அவர் சொல்றாங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை சத்தமா பேசுங்க சகோதரர்களா, பேசுங்கப்பா, வாய்ப்பு பிள்ளைகள சத்தமா பேசுங்க, சரியா? நீங்கள் பக்கம் பார்த்து, நீங்கள் எதற்கு அழைக்கப்பட்டீங்க? அழைப்ப கொஞ்சம் கவனிங்க. ஆயிரம்
பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், சகோதரர்களே, திருச்சபைகளுக்குள் விசுவாசிகளாய் இருந்து கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசியே, நீ கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நீ இருக்கிறாய். உன்னுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை சற்று நினைவு கூறு. சாசுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நம்முடைய மூளையை, நம்முடைய நினைவுகளை அவன் கர்த்தரிடமாக சேர்க்க விடாதபடிக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து மூளையை என்ன பண்ணிட்டு இருப்பான்னா வேற விதமா யோசிப்பான். ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், நாளைக்கு நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, நாளைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட வர வேண்டியது இருக்குது, நாளைக்கு இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நாளைக்கு அதுக்கு பதில் பண்ண வேண்டியது இருக்குது, நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்களே, நாளைக்கு என்ன பண்ண போறோம், இப்படிலாம் ஒரு நினைவுகள் இருக்கதான் செய்யும். இந்த நினைவுகள் நமக்குள் அதிகமாய் ஆளுகை செய்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஆவியானவரை தேவன் நமக்கு கிருபையை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு நித்தமும் நாளுக்கு நாள் பாடுகள். கர்த்தர் சொல்ற ஒரு இடத்துல, அந்தந்த நாளுக்கான பாடு சத்தமா சொல்லுங்க போகும், இருக்கதான் செய்ய நடந்துதான் போகும். எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடந்தாலும் கூட நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அழைப்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அழைப்புக்காக அழைச்சிருக்கிறார், என்ன அழைப்புக்கு நம்மை வைத்து நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் என்கிற ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போவோம். கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற புதிதான ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான், நான் நல்லா இருக்கணும், தப்பு இல்லை. நான் சுகமா இருக்கிறேங்க, தப்பு இல்லை. என் பிள்ளைங்க என்னவே நல்லா உயர்ந்து போனாங்க, தப்பு இல்லை. நான் சமைக்கதான் செய்யறேங்க, தப்பு இல்லை. நான் ஊழியம் செய்யறேங்க, தப்பு இல்லை. அவங்க கர்த்தர் எது எதிர்பார்க்கிறாரு, வேற ஒரு மறுபுறத்தை பார்க்க விரும்புகிறார். உங்களுக்கு புரியாத சொல்றேன், நமக்கு பார்வை நம்மளுடைய சரீரத்திலே இந்த கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால முன்னாடிதான் பார்க்கும், ஆமாவா இல்லையா? பின்புறத்தை பார்க்க முடியுமா? ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அதற்குதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. முன்பதாகவே நமக்கு இருக்கிற பல காரியங்களை நாம் பார்த்து பார்த்து பழகிவிட்டோம். ஒரு புறம் நமக்கு பூரணமா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, கேவலம் கிருபையா இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி நாம் முன்னாடியே பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள் மறைந்திருக்கிற எல்லாத்தையும் பாருங்க, நமக்குள் நாம் மறைந்திருக்கிற பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நாம் மறந்து நமக்குள் மறைந்திருக்கிற, நீங்க டிராவல் ஆகாம தெரியல, இன்னைக்கு உங்களை எப்படியாவது உயிர் பயிற்சிக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நமக்குள் மறைந்திருக்கிற ஒரு ஆழமான சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் ஆசையோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்புக்குள் வைத்திருக்கிற சில ரகசியங்களை நாம் மறந்து விட்டோம். இந்த சபைகளுக்கு நான் போகும்போது ஆண்டவர் எங்களுக்கு விசேஷமாய் சொல்லிக் கொடுக்கிறது ஒன்றே ஒன்றுதான், என் பிள்ளைகளை நான் சீக்கிரமாய் வந்து சந்திக்க போகிறேன். புரியல, அங்கே இரு சாமி, இங்க இருக்கிற பொருள் ஏன் பெருசா இருக்கு, இதுல நீங்க வந்தீங்கன்னா எதுக்கு சமாளிப்பேன். ஆண்டவர் அடிக்கடி உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருப்பார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் பிள்ளைகளை என்னோடு கூட வைத்துக் கொள்படிக்கு, என்னோடு கூட அவர்கள் ஜீவிக்கும்படிக்கு, என்னோடு கூட அவர் அரசாளும்படிக்கு நான் வருகிறேன். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். சொப்பனத்திலே அவர் பேசுவார் வருகை குறித்து. என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு, அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்திருப்பார்கள் அநேகர். நாம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிற சில மேன்மைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் பவுல் அதுக்கு முன்னதாக சொல்லுகிற வார்த்தையை வாசிக்கலாம். 22 வாசிங்க சிஸ்டர். நல்ல கவனிங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற ரகசியம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்த பொழுது ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்று போகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சொல்லுங்க, நீங்க பைத்தியம், நீங்கள் இந்த உலகத்தில் ஞானிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உலகத்தில் ஞானிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை அழைத்த நோக்கமே பைத்தியமாய் இருக்கிற, பைத்தியமாய் அநேகரால் உதாசீனப்படுத்தப்பட்ட, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட, அநேகரால் கைவிடப்பட்ட, அநேகரால் ஒரு பலவிதமான நிந்தைக்குட்பட்ட உங்களை ஆண்டவர் உலகத்திலிருந்து எடுத்து நமக்குரிய ஞாபகம் ஏற்றுக்கொண்டார். நீங்க உலகத்துல பைத்தியக்காரமா தெரியுங்க, ஆனா ஏசப்பா பார்வையில நீங்க ஞானிகள். கைகளை தட்டி மகான கவனித்து நல்ல கைகளை
மகாராஜாவுக்கு புரிய நல்ல 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 கைகள் ஞானிகள் வெட்கப்படும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அர்த்தவசனம், உள்ளவையில் இருந்தவையில் எவைகளோ அவைகளை வெறுமையாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த கேரக்டர், இதெல்லாம் நம்ம மாட்டிட்டு இருந்தோம். வசனம் சொல்லி முடிக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டதனுடைய மிகப்பெரிய நோக்கம், இந்த உலகத்தில் நீங்கள் பைத்தியமாய் தெரியலாம், அல்லது இல்லாதவர்களை போல இருக்கலாம், அல்லது கஷ்டத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் சில உபத்திரங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்த அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கையில் தட்டி அல்லேலூயா. மேன்மையான ஒரு வாழ்க்கை நிச்சயத்திலே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவ சகோதரியை சந்தித்தேன், சகோதரரை சந்தித்தேன். அவர் சொன்னார், என்ன பண்றது, சபைக்கு போய் என்ன நடக்குது, ஆண்டவரை தொழுது முடிய வாழ்க்கையில் என்ன நடக்குது, இன்னமும் அதே கஷ்டம் தான், வாழ்க்கையில உயர்வு இல்லை, இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் போராட்டம், இன்னும் என்னுடைய நல்ல காரியத்தை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, சௌக்கியத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து நிற்பதும் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன். நானே சபையை வந்து போய் பார்க்கணும், ஏன் நான் சபைக்கு போகணும், ஏன் வசனத்தின் போய் நான் வாழணும், இங்கேயே என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறதா, அப்ப நான் எதுக்கு ஆதரவு தரணும், அதுக்கு நான் இருந்த மாதிரி இருந்திருப்பேன். அதே வார்த்தை சொன்னேன், நீங்க திருச்சபைக்கு வர இந்த ஆசீர்வாதம் வந்தாதான் நான் திருச்சபைக்கு வருவேன்னு சொல்லுகிறது தவறு. இந்த ஆசீர்வாதம், இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்ணமாய் மாறினாதான் திருச்சபைக்கு வருவேன், கட்டளை தேடுவேன் சொல்வதே தவறு. உலகத்தில் இந்த உலகத்தில் எவரும் கொடுக்க முடியாத பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை உங்களுக்காக அவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக கொடுத்தார். கைகளை தட்டி மாறாத அவருக்காகவே வந்துதான் மாறும். அப்படி என் பிரச்சனை மாறும், சமீபத்திலே பிரச்சனை மாறும், கட்டாயம் மாறும். தெரிஞ்சு ஒரு சகோதரர் ரொம்ப சபைக்கு உண்மையா போயிட்டு இருக்கிறேன், ஆனா இன்னைக்கும் சைக்கிள் தான் போடுறேன். சபைக்கு போறவர் இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க உண்மையா. இன்னும் அவருடைய காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஹம்பிளா, கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட ஊழியம் செய்யறாங்க. நான் ஒரு நாள் யோசிச்சேன், இந்த மனுஷனை கர்த்தர் ஆசிரியமா இருக்கிறாரு கூட யோசிச்சேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு இருந்த ஒரே ஒரு சுபாவம், ஒரு தெளிவு, நான் உலகத்தினால் பார்க்கப்படுகிற ஆசீர்வாதங்களினாலே நான் உயர்த்தப்படுவதை காட்டிலும் என் ஆவிக்குரிய மனுஷனாகிய உள்ளாத மனுஷனுக்குள் காணப்படுகிற ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்திலே நான் மறைந்திருக்கிறேன். காரணம், நான் ஆவியில் ஏழ்மை உள்ளவனாக இருக்கிறேன், இதயத்தில் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். நான் என் தேவனை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டே இருக்கிறேன். சில பேரை பார்த்திருக்க முடியும், ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்துக்க முடியும், நல்லா செழிப்பா இருப்பாங்க, ஆனா உள்ள சீரோவா இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், பல பேர் பார்த்திருக்கேன். எப்படி அந்த இந்த கம்பாரிசன் நடக்குது, ஏன் அந்த இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க போது ஆவியானவர் தெளிவா எனக்கு சொல்லிக் கொடுப்பான். சில பேர் விரும்புகிறதை நான் கொடுக்கிறேன், அவர்கள் விரும்புவதை நான் கொடுப்பதினால் அவர்கள் விரும்புவதை நான் கொடுப்பதினால் சிலரை மறந்து விடுகிறார்கள். சிலர் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் அதை அதிகமாய் பிரயாசப்பட்டு இன்னும் அதிகமாய் நாம் முன்னேற வேண்டும், இன்னும் அதிகமாய் செழிப்பு, இன்னும் அதிகமாய் உயர்வு என்ற காரியத்துக்கு போய்விடுகிறார்கள். இதனால வருகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களோடு கூட அவர்கள் தங்களை பூர்த்திக் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். நான் நிகழ்ச்சி என் பசங்க சொல்றேன், ஒண்ணு கற்றுக்கொள்ள இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தை திருப்திப்படுத்தவே முடியாது. நாம் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்த, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய உறவுகளை நாம் திருப்திப்படுத்த, அவரோடு கம்பேர் பண்ணி நம்ம ஒரு சகஜ நிலைக்கு அவர்களை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் புரியவா இருக்க முடியாது. ஏதோ ஒன்று பகைத்து ஒன்றை நாம் விலக வேண்டும், அல்லது ஏதோ ஒன்றை விட்டு நாம்
கர்த்தரை நேசிக்க வேண்டும். அதுக்கு நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரான நினைக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தரை நிறைவான ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நான் எப்படிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஆழமான அறிவை நான் கற்றறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னையே ஒன்றா பார்ப்பார். இந்த ஆசீர்வாதத்தின் மீது நீ போயிருக்கியா? இல்ல இதெல்லாம் கொடுக்கிற இனியே நீ நேசிக்கிறியா? இன்னைக்கு நாம் அனுதினமும் போஷிக்கப்பட, அனுதினமும் நாம் ஆசீர்வதிக்கப்பட அன்றைக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் கொடுக்கிறவரை நாம் விட்டு நாம் பெற்றுக் கொள்வதிலே பிரயாசப்படும் பொழுது சில விபரீதங்கள் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்கு மாத்திரம் உங்களை அழைக்கல, விசேஷ விதமாக உங்களை உயர்த்தி மகிழ செய்து நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேருகிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைப்பை பரிசோதித்து வாழ ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு இன்னைக்கு மகாராஜா வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற உறுதி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் நான் கட்டாயம் அவரோடு கூட பரலோகத்துல அவரோடு கூட இருப்பேன் என்று எத்தனை பேரால் உறுதியா சொல்ல முடியும்? கையில உயர்த்தி கத்தருக்கு முன்னாடி சொல்லுவோம். சும்மா வந்து உங்களுக்கு கேட்டாருன்றது எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ நாம் எங்கேயோ தவறி இருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கொஞ்சம் திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையில் மேல்மாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கொண்டு வந்தவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சாகிறீர்கள், நீர் என்ன சொல்கிறீர்கள்? அந்த பெரிய பரிசுத்தமான வேத பாருங்க பரிசை எல்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறாங்க. வாசகமே அவர்தான். அல்லேலூயா. அவர்கிட்டயே தன்னுடைய வார்த்தை பேசுகிறார்கள். அவர் சொன்ன முதல் வார்த்தை, உங்களில் எவன் பாவம் செய்யாதவன் அவன் எடுக்கிற கல்ல. நான் எந்த சபைக்கு போனா சொல்லுவேன், நீங்க எந்த அளவுக்கு கத்தரோடு இருக்கிறீங்கன்ற வார்த்தை இதுல புரிய முடியாத. இன்னைக்கு ஆண்டவர் வருவாங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தினா பாதி பேர் எப்படி இருப்பாங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்டர் நான் சொல்லி காமிச்சிருக்கேன், பாஸ்டர் விசுவாசிக்கு பின்னாடி இருக்கிறாங்க, பாஸ்டர் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்க, பாஸ்டர் இயேசு சீக்கிரம் வர போறாரு, பாஸ்டர் இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா பரலோகம் போக முடியாது, பாஸ்டர் சர்ச்சில் வந்துட்டாங்க பரலோகம் போக முடியாது, பாஸ்டர் அனுதினமும் ஒரு ப்ராசஸ் நடக்குது, பாஸ்டர் அந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், பாஸ்டர் அவர்கள் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது வருகை வரும். நிச்சயம் சபை மத்திய ஆகாயத்தில் எடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசீர்வாத வசனங்களை நான் சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நேரத்தை நான் முடிக்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற ஒரு சில ஆசீர்வாதம் நான் சொல்றேன், வேகமா வாசிங்க. அழைப்புக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்கள் முதல் காரியம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் விசுவாசத்தின் கிரியையும் தேவனுடைய சித்தத்தையும் பலமாய் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ரொம்ப ஆழமான சத்தியம் அது. நீங்க திருச்சபைகளுக்குள் வந்துட்டீங்க இல்லையா? நீங்க சபையில எப்படி அழைக்கப்பட்டீர்களோ, தேவனுடைய அழைப்புக்கு நீங்கள் எப்படி வந்து தேவனுடைய சபையில் தேவனை தரிசித்துக் கொண்டு அவரை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதுல 3 காரியம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. 3 முக்கியமான காரியத்தை போட்டிருக்கிறார். அதே வசனத்தை பொறுமையாய் நிறுத்தி நிதானமாய் படியுங்கள். நம்முடைய தேவன் உங்களை அழைத்ததற்கு நீங்கள் பாத்திரராக, முதல் காரியம் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும். அப்படின்னா ஹலோ 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 தமது தயவுள்ள சித்தம் என்பது அவருடைய மன விருப்பங்களை உங்கள் மீது வைத்து, உங்களுடைய நினைவுகள் மீது வைத்து, உங்கள் இருதயத்திற்குள் வைத்து நீங்கள் அதை செய்து முடிக்க நீங்கள் பாத்திரராக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டீர்கள். சொல்றது எத்தனை புரியுது? நீங்கள் உங்களுடைய எல்லா கிரியைகளிலும் தேவ சித்தத்தின்படி வாழ உங்க வாயை திறந்தா, அப்பா எனக்கு இது ஒரு ஆசீர்வாதம் வேணும், ஆயிரம் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல ஒவ்வொரு சித்தத்தின்படி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தான், ரொம்ப சின்ன வயசு படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது லோ பண்ணிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க இது வேண்டாம் அப்படின்றாங்க. இன்னும் சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும்.
சரி வேற வழி இல்ல, ரொம்ப உறுதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வச்சாங்க. நல்ல 4 லட்சம் செலவு பண்ணி செம்ம திருமணம். நீங்க போயிருந்தீங்கன்னா ஆட்டுக்கறி பிரியாணி தான், அந்த மாதிரி திருமணத்தை செய்துட்டாங்க. இப்ப திருமணம் நடந்து ஒரு 3 மாதங்கள், ஒரு 10 மாதங்கள் ஓடிச்சு. நல்ல சந்தோஷமா என்ஜாய்மெண்ட் தான் லைஃப். எங்க வேணா போலாம், என்ன வேணா செய்யலாம் கடவுளுக்கு. 10 மாதம் கழித்து அந்த பிள்ளை பேரு காலம் வந்தது. அந்த கணவனுடைய சுயரூபம், அவனுடைய வெளிப்பாடுகள் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நேர்மறையாக்கப்பட்டது. நேர்மறையாக்கப்பட்டது. அந்த பிள்ளை அன்றைக்கு அவள் பெற்றெடுத்த அந்த பிள்ளை இன்றைக்கு 2வது படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட வாழ்க்கை பயங்கரமான வேதனை. சொல்ல போனா நரகத்திலே, எரிகிற நரகத்திலே ஒவ்வொரு நாளும் தன் சரீரம் அந்த நெருப்பின் சூட்டினாலே ஆத்மாவானது கொதிக்கிறதை போல இன்றைக்கும் அனுபவமாய் சித்திரவதைப்படுகிறான். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க யாரா போய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பேசுகிறேன். நீங்க லவ் பண்றது, நீங்க கண்ணால பார்த்து ரசிக்கிறது, அதை ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிற எல்லா பொல்லாத கண்களின் நிச்சயம் மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் தேவனுடைய சித்தம் அல்ல. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், வாலிபர்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்லுகிறேன். நீங்கள் காதல் வயப்படுகிற அந்த உலக இச்சையை நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள, அதை அனுபவிக்க வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் அடைந்து ஆக வேண்டும் என்று நீங்கள் செய்கிற, நீங்கள் பிரார்த்திக்கிற எந்த காரியமும் தேவ சித்தம் அல்ல. வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நரக வேதனை நிறைந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்கள் தான் தீவிக்கிறீர்கள். நான் யூடியூப்ல சேர்ந்து பேசுறேன். நேர வாழ்வுகளை நான் பார்க்க முடியும். அதுவே ஒரு சில வாழ்வு பிள்ளைகள் இருப்பாங்க, ஆண்டவரே ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையில எளிமையான மன வாழ்க்கை கிடைக்கும். நல்லா கவனிங்க, எளிமையான மன வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் அதுல தேவனுடைய பரிபூர்ண சித்தப்பட்டு வெள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்து கொண்டே மறைவியா உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். நல்ல தேவனுடைய சித்தம் என்பது என் சித்தத்தில் அல்ல, அவருக்குள் இருக்கிற விருப்பத்திற்குள் இருக்கிறது. திருச்சபைக்கு வருகிற குறித்து பட்டணத்தாலே, இந்த திருச்சபைக்குள் சேர்க்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்க சித்தத்தின்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படி அல்ல. நிறைய பேர் பேரண்ட்ஸ் நான் சொல்லுகிறேன், ஒரு திருமணத்தின் காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் சொன்னால், உங்கள் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், முதலாவது உங்கள் கைக்கு ஒரு அழைப்பு வரும் பொழுது அது குடும்பமாக உட்கார்ந்து, ஆண்டவரே உங்களுடைய நகையுள்ள சித்தம் இதில் இருக்கிறதா என்பதை முதலாவது பெற்றோர்கள் நல்ல கால விரிவாய் திறந்து கேளுங்க, இருதயத்தை நல்ல விரிவாய் திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. இன்றைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் நீதிமன்றங்களிலே விவாதத்திலே முன்னிலையாக இருக்கிறது. 73% விவாதத்திலே கிறிஸ்தவ சமுதாயம். நான் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். அவன் சொன்ன தெளிவா சொன்னார், அந்த பிள்ளைங்க தான் பண்ற ஃபர்ஸ்ட் 6 மாசம் கல்யாணம், 10 மாசம் கல்யாணம், 1 வருஷம் கல்யாணம். அநேக பிள்ளைகள் விவாதத்தில் இருக்கிறார். நல்ல கவனிங்க, நான் அடிக்கடி என் உள்ளத்துல யோசிக்க சொல்றேன். வாழ்க்கை திருமணம் என்பது பல ஆயிரங்கள் கூட நீங்க யோசிக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி சொல்றேன், இந்த லைஃப் சொல்றா, அதை ஊக்குவா, இது ஊக்குவா, இது ஊக்குவா, இது சரிக்குமா, சரிக்குமா, இது பார்க்கலாமா சொல்லிக்கலாம். கர்த்தர் உங்க விருப்பத்துக்கு விட்டுருவார், நீங்க என்ன முடிவு. ஆனால் ஒன்ஸ் திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால், நீங்கள் யாரை திருமணம் செய்தீர்களோ அவர்களோட மாத்திரமே கட்டாயம் கர்த்தருடைய சித்தத்தின்படி, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். எனக்கு சாய்ஸே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்பிரஸ் சொல்றேன், திருமணத்தினுடைய கலாச்சாரத்தை கெடுக்கிற சினிமா காரர்களையும் சினிமா காரிகளையும் பார்த்து அவர்களுடைய பிசாசு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ஹலோ ஹலோ ரிசல்ட் கொஞ்சம் சீரியஸான விஷயத்தை நான் டச் பண்ணி போயிடுறேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப கிறிஸ்தவ சமுதாய பிள்ளைகள் உலகத்தினால் காட்டப்படுகிற அந்த காரியத்தை அதிகமாக உள்வாங்குகிறதுனாலே, நல்ல கவனிங்க, உள்வாங்குகிறதுனாலே அது பாவமாய் பெரிதாய் பார்க்கப்படுகிறது இல்லை. அண்மையிலே ஒரு நடிகையோட திருமணத்தை பிரஸ்தாபப்படுத்தி பேசினார்கள். அந்த நடிகையோட திருமணத்துக்கு முன்னாடி
உலகத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது ஒரு நாள் வந்தது. அந்த நாளுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகள் லிவிங் டுகெதர் என்று சொல்லி திருமணம் பண்ணிக்காமலே கணவன் மனைவியாய் வாழ்ந்த ஒரு கொண்டுறவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அசுத்தமான காரியங்களை புகுத்துகிறான் பிசாசு. நமக்கு தெரியல இது பாவம் என்று வகையற்ற புத்தியை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்தில். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை அறியாததை பற்றி அவர் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அது எனக்கு தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை படிக்கிற எந்த தேவ பிள்ளைகளோ இந்த வசனத்துக்கு ஒத்த விஷயங்கள் வருகிறதா, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் வாழ்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் பார்ப்பதுதான் தேவனுடைய சித்தம். புரிகிறதா நான் சொல்கிறது? ஆண்டவருடைய அபிஷேகம் பேசிக் கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். நீங்க தப்பா இருக்கிறீங்க. சில நேரத்தில் குத்துச்சுன்னா வசனம் கரெக்டா உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். கால் கேட்காத மாதிரி உட்காந்தீங்கன்னா இன்னொரு நாள் ஒரு நியாயத்துக்கு போகணும். அது உங்களுக்கு வசனம் குத்துதான் மாத்திக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, திருச்சபை மக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வேலை செய்வதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுக்கு பின்பற்றுவது மாத்திரமல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கிற பள்ளிக்கூடம் முதற்கொண்டு கல்லூரி முதற்கொண்டு அவர்களுக்கு எடுக்க போகிற சகல காரியத்திலும் சொல்ல போனால் அவங்க எடுக்க போற மார்க் எடுத்து அவங்க என்ன குரூப்பில் சேர வேண்டும் என்பதை குறித்து கூட நீங்களும் பிள்ளைகளும் சிரமம் பண்ணி செய்ய வேண்டும். உலகத்தார்கள் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரெண்ட் ஒண்ணுதான், நாம் கர்த்தருடைய ஞானத்திலே அழைப்புலிருந்து செய்கிறோம், அவர்கள் தாந்தோணி தனமாய் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்றைக்கும் அவருக்கு பேராபத்து. ஆனால் கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தோடு கூட அழைப்போடு நடக்கிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிங்க. அதே வசனத்துல 2 தெசலோனிக்கேயர் விசுவாசத்தின் கிரியை பலமான விதத்தில் நிறைவேற வேண்டும் என்று பவுல் சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் மாறி ஆகிட்டீங்க. இன்னைக்கு ராஜா வந்தாலும் நம்ம இறுதி தூய்மையாக்கப்பட்டு ராஜாவை போல மாறுவது. நாமே வரல, சட்டம் வரல. வாலிப பசங்க நீ வேற போல கொளுத்தி போட்ட இது வீட்டுல எப்படி வெளியே போகிறதோ கவலையே பாரு. கர்த்தருடைய சித்தத்துக்கு வந்து எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பவுல் சொல்கிறார், விசுவாசத்தின் கிரியை. விசுவாசிக்கு ஒவ்வொரு நாளும் தேவையானது விசுவாசம். நீங்க எதை ஆண்டவரை கேட்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? பகல் சொல்லுங்க, உங்களுக்கு செய்யாம பசங்க பேசுங்க. உங்களுக்கு செய்யாமல் ஆண்டவர் யாருக்கு செய்வார்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பைபிள் ஒரு வசனம், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்கப்படுகிறார். அவருக்கு பாரபட்சம் கிடையாது. அதுவே அவர் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்திற்கு அவருடைய அழைப்புக்கு தெளிவுள்ள பிள்ளைகளா நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் கேட்பது எதுவோ அது அப்படியே உங்களுக்கு கொடுத்தவரா வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி மாறாங்க. அதிகமாக உம்மை நம்பி வந்த எனக்கு ஏமாற்றம் சரித்திரம். எத்தனை பேருக்கு விளங்கு இந்த வார்த்தை? புரியுதா? நல்ல தகப்பன் ஆண்டவர். அவருடைய அன்பை நீங்க ருசிச்சு ஆரம்ப செய்யலாம். நீங்க இருக்கிற பகுதியிலே உங்களை விட சிறந்த மனிதர் யாரும் இருக்க முடியாது. கைகள் நல்லா தண்ணி, கைகள் நல்லா தண்ணி. நீங்கள் ஆண்டவரின் அன்பை அனுபவிக்கிறோம். ருசித்து ருசித்து ருசி
சொன்னார், உங்கள் குடும்பத்தில் உங்களை போல ஒரு விசேஷமான ஒருவரும் இருப்பதில்லை. ஏன்னா அந்த அன்பு உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு நாள் வேணும். ஒரு நாள் லாக்டவுன் டைம்ல ஒரு சகோதரர் சவுத் சைடு சேர்ந்தவர், பெரிய அளவுல ஒரு வசதி இல்லாதவர், வேலை செய்து கொண்டிருந்தார். லாக்டவுன்ல எல்லாம் மூடியாச்சு, வாழ்க்கையே வெறுத்து போயாச்சு. அதுக்கு அந்த கஞ்சிக்கு வழியிலே உட்கார்ந்து நெருக்கடியாய் உட்கார்ந்து இருந்த நேரத்துல ஒருவர் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சின்ன பயிர் வியாபாரத்தை பட்டாணி வேர்க்கடலை இதெல்லாம் சாப்பிடுவாங்க பருப்பி, அந்த வியாபாரம் செய்வதற்கு ஒருத்தர் யாரும் கொடுத்தாங்க. அதை வித்து மல்டிப்ளை பண்ணி அதை வித்து மல்டிப்ளை பண்ணி அப்படியே வித்து 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 கொஞ்சம் அப்படியே நாட்டோட கொஞ்சம் நல்ல வியாபாரம் சேர 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 ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவருக்கு ஒரு சொந்த நிலத்தை வாங்க தேவன் அனுபவம் ஆரம்பிக்கும் போது எதுவுமே இல்லை. ஆனா ஒன்று இருந்தது விசுவாசம். ஒன்று இருந்தது விசுவாசம். உங்க கையில கூட ஏதோ இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு செய்வதற்கு ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு வீட்டை கட்டுவதற்கு, ஒரு லேண்ட் வாங்குவதற்கு, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு, இல்லை யாருக்கும் குளிப்பதற்கு எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கலாம் அல்லது யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு இல்லாததை என் அருளாளர் இயேசு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் உங்களை நல்ல கையெழுத்து பரலோகத்துக்கு நேராக அங்கே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், நீர் கொடுப்பீராக, நீர் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கும். மலையை பார்த்து பேசுற அளவுக்கு நமக்கு விசுவாசம் இல்லைனாலும் கட்டுக்கதவாத விசுவாசம் வேணும். ஒரு சில நேரத்தில் எங்க வீட்டுல எங்க மனைவி வந்துட்டு அந்த கடுகு கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், எடுத்து கையில கொடுக்க மாட்டேன். இருக்கிறதுலயே எது ரொம்ப சின்னது, லேடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், இருக்கிறதே ரொம்ப சின்ன பொருள் எது, இது கூட நம்ம கிட்ட இல்லை. புரியுதா சொல்றது? புரியல. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் உங்கள் சிரசில் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தயவுள்ள சித்தத்தில் வாழணும், விசுவாசத்தின் கிரியையில வாழணும். இதற்கு ரெண்டுத்துக்கும் நடுவாக நீங்கள் பாத்திரமா நடந்து கொள்ள எச்சரிக்கையா இருக்கிறது. ஊழியக்காரர்களாக நாங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வாதங்களை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு பாத்திரமா நடக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க, எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ரொம்ப வருஷமாவே குழந்தை இல்லை, எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெடில்ஸ் பகுதியில இந்த பக்கம் தாண்டி நாகமணி பகுதியில ஒரு சகோதரி குடும்பம் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய மாமியார் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அங்க ஒரு எதுவும் பதிலும் கொடுக்கல, ஒரு அற்புதம் நடக்கல. எனக்கு ஒரு டவுட், கஷ்டத்துல எந்த ஒரு குறை கிடையாது. அவன் சொல்லுவேன் 3 ஆண்டுகள் ஜெபம் பண்ற எனக்கு ஒரு டவுட். அன்றோடு செவித்தால என் சபத்தை கேட்கிறவர், பதிலை கொடுக்கிறவர், ஏன் என்ன நடக்கலன்னு பார்த்தா, ஹலோ ஹலோ என்னடா பிரச்சனை இருக்குது செபிக்கிறதுல? அந்த மாசம் ஜெபம் பண்றாரு, நானும் வரவும் ஜெபம் பண்றோம், வருகிற தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்றாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க, இன்னும் நடக்கல, ஏன் அவர் குழந்தை கொடுக்கிறது தாமதிக்கிறாங்க என்று சொல்லி ஒரு நாள் யோசித்துக் கொண்டே இருந்தேன். அப்போ என் தங்கச்சி அதை சமைக்க போயிட்டு இருந்தான். நான் கூப்பிட்டு விசாரிச்சேன், என்ன பாப்பா அந்த பிள்ளை வந்துட்டு 3 வருஷம் எவ்வளவு அசிங்கமோ, எவ்வளவு வேதனை காயமா இருக்கும், என்ன பிரச்சனை தெரியல குழந்தைக்கிறேன்னா எப்படிதான் இருக்கிறாங்க, கத்தக்குள்ள இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்படின்னா என் தங்கச்சி சொல்லி நான் கவனிச்சேன், கிறிஸ்து இயேசுக்குள் எந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் வாழாத அவிசுவாசம் உள்ளிருந்ததை பாருங்க சொன்னேன். எப்படி ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும்? கடைசியில் இப்பொழுது கேள்விப்பட்டேன், இப்போ ஜஸ்ட் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி கேட்பேன், இந்த மாசம் தான் கேட்பேன், என் மனைவிக்கு நான் சோத்து வச்சு இது வச்சிருக்கிறேன், சீமன் வச்சிருக்கிறேன், வந்துருங்க என்று சொல்லி நான் கோவிலுக்கு கெத்தனம் செய்தேன். அதனால என்னை கோவிலுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. காரணம், அவர்களுடைய விசுவாசத்துக்கு நான் எதுவும் நடக்கவே அவங்க நினைச்சுக்கிட்டு டெஸ்ட் டியூப்ல கருத்தரிக்க அவர்கள் ஒத்துக்கொண்டு அதை செய்திருக்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய திருமணத்துக்கு எப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் என்னைய பொறுத்தவரைக்கும் விசுவாசம் இல்லை என்பதற்காக நான் சொல்லுகிறேன்.
பல நேரங்களிலே நாம் எதிர்பார்ப்புகள் தாமதமாய் மாறும் பொழுது விசுவாசத்தை நாம் விட்டுவிட்டு வேறொரு புத்தியை நாம் பயன்படுத்தி யுக்திகளை பயன்படுத்தி நாம் பெரிய ஞானிகளை போல நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்ற பிரயாசப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் பார்த்து இருக்கிறோம். விசுவாசிக்க நல்லது. ஒவ்வொரு நாள் வசனத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு எது தேவையா இருந்தால் வசனத்தை அறிக்கை செய்யுங்க. வசனத்தின் வழியே நீங்கள் கடைபிடிக்கிற சகல காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியை மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு அழைப்புக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்காளர்களாகிய நீங்கள் பரிசுத்த சகோதரரே, நல்ல கவனிங்க, பரிசுத்த சகோதரர் நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், பயனுள்ள சித்தமும் விசுவாசத்தையும். அதுதான் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்குள் இருக்கிற காரியங்கள். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி, அப்படின்னா இந்த பூமியில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு. நல்ல கவனிங்க, வாழ்க்கை வேறு. நாம் ஒரு பெரிய நிலைக்கு இருந்திருப்போம், நல்ல ஒரு ஆளா இருந்திருப்போம், உயர்வா இருப்போம், தாழ்வா இருப்போம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம். ஆனா நீங்க பவுல் சொல்கிற இரண்டாவதாய், இப்படி இருக்கிற சகோதரரே, பரம அழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம ராஜ்யத்திற்கு நேராக நாம் நடக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கையை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். இதற்கு அவரே ஒரு முன்னடையாளமாய் காட்டப்பட்ட ஒரு நபர் தான் பிரதான ஆசாரியராகிய பிரதான அப்போஸ்தலராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், அநேக ஊழியர்கள், இளம் ஊழியர்கள் எழுந்துவிட்டார்கள். அவங்களுடைய மாடர்ன் ட்ரெஸ், அவருடைய மாடர்ன் மினிஸ்ட்ரி, பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து நீங்களும் உங்களை அபியாசப்படுத்துறீங்க. சரி, சந்தோஷம், ஓகே, பண்ணுங்க, தப்பிங்க. ஆனால் பரிசுத்தத்தை இழக்காதபடிக்கு அவைகளை பார்த்து கவனித்து பொறுமையோடு கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறாங்க. எனக்கு எங்க ஊழியர் தான் ஃபாதர் பிரிக்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிற அந்த உறவு. புரியுதா சொல்றது? நான் பல முறை நேரில் 2 முறை சந்திச்சிருக்கிறேன். அவருக்கு ஆசிரியர் வாங்கியிருக்கிறேன். 2 முறை நான் பார்க்கும்போது அவர் உதடுகளில் இருந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிற வார்த்தை, நன்றியப்பா. இதுதான் சொல்லுவேன், நன்றியப்பா, ஸ்தோத்திரம், இயேசுவே, ஜீசஸ். இதுதான் சொல்லுவேன், இதுதான் சொல்லுவேன். அவருடைய அறை ஜபத்தோட்டத்தில் இருக்கிற அவருடைய அறைக்கு ஒரு சகோதரர் போயிருந்தார். சும்மா அப்படியே டோர் மூடி இருக்கிறான், இங்கிருந்து பார்த்திருக்கிறார். அந்த படிக்கட்டில் அவர் ஏறி போய் பார்க்க போகும்போதே ஒரு தேவனுடைய மேகம் அபிஷேகம் இவர்கள் கடந்து வந்தார். அவ்வளோ பிரசன்ஸ்ஃபுல்லா காண்பாங்க. ஹலோ, லிசன். எந்த அளவுக்கு உங்களை பிரசனம் மறைக்கிறதோ, அபிஷேகங்களை நீங்கள் நினைத்து வாழ்கிறீர்களோ, எந்த அளவுக்கு வல்லமை அனுபவிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு துதிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணுகிறீர்களோ, ஆண்டவரை பாடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் மீது தேவனுடைய மகிமை வஸ்திரம் என்பது கூட போட்டிருக்கும். அல்லேலூயா. நீங்க பேசும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவே இருப்பீங்க. நினைவுகள் கூட பரிசுத்தம் கெட்டு போகாது. பக்கத்துல சொல்லுங்க, உங்கள் நினைவுகள், பக்கத்துல பார்த்து பேசுங்க, உங்கள் நினைவுகள் கெட்டு போகாது. அது பரிசுத்தமா இருக்கும். உங்கள் பேச்சு பரிசுத்தமா வரும். நல்ல கவனிங்க. நேற்று தினத்துல ஒரு ஃபேமிலி விஷயத்துல நாங்கள் காதல் என் மனைவி கேட்டாங்க சொன்னாங்க. நல்ல கவனிங்க, உங்களுக்கு நான் சொல்லி புரிவிக்கிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில அந்நிய பாஷை பேசுகிற ஒரு சகோதரி. நல்ல கவனிங்க, அதுதான் நான் சொன்னேன். நல்ல ஆவியில நிரம்பி ஜனங்கள்ல அங்கே ஸ்தோத்திரம், நல்ல பாடம், லிசன் 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 லிசன், நல்ல துதிக்கும் பாடம். கிளாஸுக்கு முன்னாடி போய் நல்ல சாஸ்தானமாய் வணங்கி ஆசீர்வாதத்தை கையெல்லாம் வச்சு அவ்வளோ பரிசுத்த வாழ்க்கையாக வாழ்கிற சகோதரி நான் பார்த்து பரவாயில்ல. போயிட்டேன்.
நேரத்திலிருந்து காதுபடி கேள்விப்பட்டேன், அவர்கள் வாயிலிருந்து கசப்பான அசுத்தமான கெட்ட 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 வார்த்தைகள். நீங்க சென்னை சைடு சொன்னா பச்சை பச்சா பேசினாங்கப்பா, அவ்வளவு வார்த்தைகள் வெளிப்படுத்தலாம். நான் உடனே கேட்டேன், இவங்கெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா? இவர்களெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா? இவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு இந்த கெட்ட வார்த்தையை விட்டு விட்டு வாழ வேண்டுமே. புரியுதா சொல்லுது? வீட்டுல அசுத்தமான வார்த்தை பேசுறீங்கன்னா ஜாக்கிரதை, வேலை செய்யற இடத்துல ஜாக்கிரதை, ஸ்கூல் படிக்கிற இடத்துல காலேஜ் படிக்கிற இடத்துல அசுத்தமான வார்த்தை கேட்கிறீங்களா? ஜாக்கிரதை. நீங்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்த வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதுல இருந்து கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை. அசுத்தம் வந்துருச்சுன்னா ஈஸியா போய் பேசுவீங்க. அசுத்தம் வந்துருச்சுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய அபிஷேகம் குறைஞ்சிச்சுன்னா, அசுத்தம் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் மனதில் உள்ள பாவனையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் ஒரு மாஸ்டரோட பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நேரம், அவர்கள் ஒருவர் மாத்திரம் தான் பரிசுத்தவான். அவரோடு இருந்த சகல நபர்களும் உலகத்தார்கள். அவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வர சொல்லி போய்விட்டார்கள். நான் சொல்ற பின் சம்பந்தத்தை சொல்றேன். போய்விட்டார். எல்லாரும் உட்கார்ந்து ஹோட்டல்ல ஒரு படத்தை போட்டு கத்தி ஆர்ப்பரிச்சு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க போகக்கூடாத சூழ்நிலை, போகவே தேவையற்ற விஷயத்துல வாய்ப்பேர கொண்டு போயிட்டாங்க. சத்தமா சீக்கிரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ஓட்டாங்க போட்டு அவங்க போட்டு இடிச்சு தள்ளி இடி எல்லாம் பண்ணி, படத்தை பார்க்க மாட்டியா, என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் அது இல்லை இது இல்லைன்றாங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பிரயத்தில் மிகுந்த பிரோஜனமாக நான் சரீரமா தான் அங்க இருந்தது, தெரிஞ்சது. சரீரமா இருந்து ஏதோ பெற்றாங்க இருந்தது. ஆனால் என் நினைவெல்லாம், என் பார்வையெல்லாம் இயேசு கிறிஸ்துவையே அவங்க பார்த்த படமோ பாட்டோ எந்த ஒரு சீனோ என் நினைவுகளும் இல்லை, என் கண்ணுல இல்லை, என் இருதயத்தில இல்லை. ஆண்டவரை சுத்தமாய் காத்து என்னை கொண்டு வந்தார். அதுதான் தேவ சமூகம், அதுதான் தேவ பிரசன்னம். அதே அழகப்பட்ட நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். நீங்கள் இன்றைக்கு ஆர்வம் வருவார் என்று சொன்னால், நீங்கள் தூய்மையாக்கப்பட்டு அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆளுநர் துதியும் தேவ சமூகமும் உங்களை பரிசுத்தமாக்கும். காரணம், நீங்கள் பலமான அழைப்புக்கு பரிசுத்தமாகிய பரிசுத்தமான தேவர்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ள சகோதரனாக சகோதரியாக வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்கள். உலகம் உங்களை 1000 பேர் சொல்றேன், உலகம் 1000 உங்களை வீழ்த்த பார்க்கும். நீங்க அதை நம்பி, அவங்க வார்த்தையை நம்பி, அவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பதற்காய் நம்பி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த வஸ்திரம் கரைப்பட்டிருக்கு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்கள் வஸ்திரத்தை, உங்கள் பரிசுத்த வஸ்திரத்தை, உங்கள் ரட்சிப்பு வஸ்திரத்தை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தின் வஸ்திரத்தை ஒரு நாளும் அவைகள் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தங்களோட காத்துக்கொள்கிறார். 2 தெசலோனிக்கேயர் பவுல் ஒரு வார்த்தை எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க. Thank you Jesus. இல்ல சாரி, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவ்விதமா நல்ல கவனிங்க, சபையிலே பவுல் சபையை எச்சரிக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லி அந்த காலத்தை கடந்து போகிறேன். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட அவர் வருவார். ஹலோ, எதுக்கு வர்றாரு தெரியுமா? ஹலோ, எதுக்கு வர்றாரு?
அவர் ரத்தத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவியினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவியினுடைய முத்திரையை பெற்றுக்கொண்ட நீங்கள் யாருக்கு முன்பதாக போய் நிற்கும்படிக்கு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. காரணம், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவரை நீங்கள் பார்க்கும்படிக்கு பிதாவுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்கும்படிக்கு. வாசிங்க. முன்பாக பொறுமையா படிங்க. பிழை அற்ற அப்படின்னா என்னது? தப்பு நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிள்ளையும் தப்பும் நடக்காதபடிக்கு, அல்லது சின்ன பாவம் தானே, இது என்ன அந்த பெருசா பார்த்துருவாரு, இதை கேட்டுவார கேட்டால் அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நான் இல்லையா மனைவிக்கு சொல்லுவேன், அதோ இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கேரக்டர் எந்த காலத்திலும் நியாயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். புரியுதா சொல்றது? அந்த ஒரு மனுஷங்க பூமியில் இருக்கிற வரைக்கும் மன்னிச்சிருவார். மனம் திரும்புகிற அந்த நாட்கள் வரைக்கும் மன்னிப்பான். ஒருவரை மனம் திரும்பாமல் செய்வதை செய்து கொண்டு ஆண்டவர் என்னை மன்னிப்பா, நான் அப்ப போய் கேட்டோம்னா அந்த கொடுப்பாருன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அதுவே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் காலம். இன்றைக்கு நாம் மனம் திரும்பி பரிசுத்தமுள்ளவர்களாய், பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்கு அவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சித்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க அதுக்குதான் அழைக்கப்பட்டீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க ஞானசாரம் பெற்றுட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, நல்ல ஒரு சபைக்கு வந்துட்டீங்க, எல்லாமே தேவனுடைய கிருபையினால் அனுகிரகத்தினால் நீங்க எல்லாம் பெற்றுக்கொண்டீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரே ரகசியம் இதுதான். நீங்க பரிசுத்தமுள்ளவர். உங்கள் பேச்சில, நடக்கையில, கிரியைகளில, விசுவாசத்துல, சகலவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்புக்கு நேராக நான் வந்தவன் என்ற ஒரு ஆழமான அறிவோடு கூட கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இன்றைக்கு வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்க ஊழியர் அடிக்கடி சொல்லுவார், அடிக்கடி எங்க சபபாச சொல்லுவார், நீங்க வெளியே வந்து அந்நிய பாஷை பேசுறதுனால, வாரத்துக்கு ஒரு முறை எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறதுனால, நீங்க பக்தி மக்கள் என்று வெளியே காட்டுவதனால நீங்க பரவ போய் நம்பிடாதீங்க. எங்களுக்கு சொல்லுவார், உள்ள குத்தும் ஆமாக்கு இல்லை. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. பார்த்து பார்த்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கலாம். தேவையில்லாத அசுத்தங்களை விட்டு அகற்றினான், தேவையில்லாத குணாட்சிகளை மாற்றினான், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் எல்லாம் உணர்த்தி 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 வேதத்தை வாசிக்கும் பொழுது இது தவறு, இது தவறு என்று வேதத்தை எங்கள் முகம் பார்த்த கண்ணாடி போல பரிசுத்தாவியை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தார். எங்கள் வாழ்க்கையை பட்டி பட்டி படியாய் மாறிற்று, இன்னமும் மாறிற்று. நான் பூரணமானவனாய் பேசவில்லை, இன்னமும் நான் குறைவுள்ளவனாய் இருந்த போதிலும் கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலே நான் அனுதினமும் தேவனுடைய வசனத்தினாலே மாற்றப்பட்டு கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. நீங்களும் பரிசுத்தவானா மாறணும். வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், நல்ல தகுதியான வஸ்திரத்தை போடுங்க. இச்சையான வஸ்திரம், லோகிப்பு, இந்த மேல துணி போடுற சிறப்பு அழகா கிறிஸ்துவை போட காட்டுங்க. அது போதும். நல்ல ட்ரெஸ் போடும், நல்ல கோட் ஷூட், நல்ல டை, நல்ல ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடும், தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய அவயங்கள் மற்றவர்கள் இடத்து உண்டாக்காதபடிக்கு சுத்தமாக அல்லேலூயா. அதே மாதிரி சபை பார்த்தீங்கன்னா கொஞ்ச வரைக்கும் முக்கால போட்டு உட்காரு, அது ரொம்ப ஆசீர்வாதம். இப்படி பல வசனங்கள் பைபிள்ல இருக்கு, அதான் நாங்க சொல்றோம். நான் கற்பனை பண்ணி பேசுறேன். இப்படிலாம் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தவான்களாய் ஆண்டவருடைய அழைப்புக்குள்ளாய் இருக்கிறீர்கள். மூன்றாவது காரியத்தை வாசி முடிச்சிடலாம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். கடைசியாக பவுல் சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம். முதல் காரியம் என்ன பார்த்தோம்? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க படுத்து கரெக்டா வருது. ஒரு சிலருக்கு பாடி மட்டும் இங்க இருக்குது, ஸ்பிரிட் வேற எங்கேயோ இருக்குது, எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. வீட்டுக்கு போனா என்ன செய்யலாம், என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம், எங்க வரலாம், எங்க வர சொன்னாங்க, அங்க வர சொன்னாங்க, இது போகணும், அது போகணும்.
அதெல்லாம் விட்டுட்டு கேளுங்க. முதல் காரியம் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கு சொன்னால், அவருடைய தயவுள்ள சித்தத்தை உணர்ந்து விசுவாசத்திலே வாழ்கிற வாழ்க்கைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இரண்டாவது, நீங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாறி பரம கானானுக்குள் போகும்படிக்கு அழைக்கப்பட்டீர்கள். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை விசுவாசத்தினால் போராடி நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை. அப்போ நம்ம கையை விட்டு போகிற மாதிரியும் நித்திய ஜீவனை எழுந்து போகிற மாதிரியும் சில சூழ்நிலை நடக்கும். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது கர்த்தருடைய வசனமே. ஆண்டவர் சீஷரோடு பேசிட்டு இருக்கிறார். எல்லாம் நம்ம விட்டு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நான் என்ன பேசணும், நான் என்ன பண்ணட்டும் என்று அநேகர் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீங்களும் போய்விட மாட்டா இருக்கிறீர்களா? ஹலோ, கேக்குதா? அது சீஷர் பெரிய அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தை. ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள், வசனங்கள், உயிர் உங்களிடத்தில் யார் இருப்போம்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்குதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட தேவஜனம் சபையை சேர்ந்த உடனே அவருடைய மன நிறைவு என்னவா இருக்கிறதுனா, கண்ணமுன்னா பண்ண போயிடுவோம், கண்ணமுன்னா பண்ண போயிடுவோம். கிடையவே கிடையாது. ஒரு ஊழியர் அழகா சொன்னார் அவருடைய செய்தியில, நீ கண்ணமுன்னா பண்ண போயிடுவ, ஞானசானம் என்ன பண்ண போயிடுவ அப்படின்னா, நீங்க ஞானசானம் பெற்ற உடனே நீங்கள் மறித்து போயிருக்கணும். ஏன்னா அதை வாழ்க்கை நம்ம பாவம் செய்யல இல்லையா, நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யல இல்லையா, அப்படி நம்ம மறிச்சு போயிருந்தா பரவாயில்ல, கன்ஃபார்ம். ஆனால் ஞானசானம் பெற்று இன்றைக்கும் நீங்கள் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறபடினால் நீங்கள் செய்கிற சகல காரியத்திலும் பரிசுத்தமும் நீதியும் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையும் பரலோகம் எதிர்நோக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழிகளை ஆயத்தப்படுத்தணும். 3 வழிகள் சொல்றேன். முதல் காரியம், நீங்கள் தனிப்பட்ட விதத்துல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தனி ஜெபத்துல வைத்திருக்க வேண்டும். நீங்க நிற்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, நீங்க வேலை செய்யும் சரி, அல்லது வீட்டில் இருக்கும் சரி, உங்களுக்கான தனி ஜெபம் என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, குடும்பமாக நீங்கள் ஜெபிப்பது உங்கள் குடும்பங்களையே நீங்கள் ஜெபத்துக்குள் நடத்த வேண்டும். நீங்க மட்டும் பக்கம் போகமா, உங்க குடும்பமும் சேர்த்து பக்கம் போகமா? சட்டம் வரல, நான் குடும்பம் கிடையாது. உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி உங்கள் கணவரை உங்கள் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்க 2 பேரை நம்பி உங்களுடைய சமுதாயம், உங்களுடைய உறவுகளை, நண்பர்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாரையும் நாம் ஜெபத்தை நினைவு கூர்ந்து குடும்பமாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து அவர்களை உபவாசித்து அவர்களை மற்ற காரியங்களை செய்து ரட்சிப்புக்கு நேரம் நடத்துவதே ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அழைப்பு தேவனுடைய தெரிந்து கொள்வதாக இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். அனைவரும் சொல்லுவாங்க, அவன் என்னத்தை போகுது, நான் எதுக்கு அவங்களை ஜெபிக்கணும்? அப்படி கிடையாது. நீங்கள் ஆக்கினி தீர்ப்புக்கு நேராக போய்கொண்டிருந்த உங்களையே காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பும் அபிஷேகமும் வார்த்தைகளும் சகல எதிர்பார்ப்புகளும் மற்றவர்களும் அந்த அக்கினியிலிருந்து கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு நடத்த. பெரிய அளவு உங்களால் பண்ண முடியும், ஜெபம் பண்ணலாம்ல. பெரிய அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரோ செபிக்கலாம்ல. சில நேரத்தில் ஆண்டவர் என்னோட பழகின என்னுடைய நண்பர்களை ஞாபகப்படுத்துவோம். இதுதான் ஞாபகம் தெரியாது. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, அவன் முட்டாள். என்ன சொன்னார்? முட்டாள். அவன் இப்படி பிரச்சனை இருக்கிறான் என்பதற்காக அவருடைய முகத்தையும் அவருடைய பேரையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர அவனை குறித்து நீ அக்கறைப்படாமல் சுயநலமாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதான் புரிஞ்சது. என் மனைவி சொல்லுவா, எனக்கு இவங்க ஞாபகமாவே இருக்குது. நான் உடனே சொல்றேன், அவங்கள ஜோம் பண்ணு. ஹலோ, அவங்கள ஜோம் பண்ணு. இதுவும் விஷயத்துல இருக்கிறாங்க. பொழுது ஒரு சகோதரி இருக்கிறாங்க. திடீர்னு மயக்கமாயி காலையில் விட்டு விழுந்துட்டாங்க, அடிபட்டு கான்சன்ட்ரேட் செத்துட்டாங்க என்று எண்ணி அவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த நேரத்துல இவர்களுக்கு இந்த நினைவு வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பேர் சொல்லி அவருடைய முகம் வந்துட்டே இருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் ஜோம் பண்ணு சொல்லிட்டு போயிட்டேன். நாங்கள் அங்கு ஊழித்து போகும்போது நாங்கள் எங்கள் நினைவுக்கு வந்த அந்த நாளும் அவர்கள் சுகவீனமா இருந்த அந்த நாளும் ஒத்து இருந்தது. எதுக்காக உங்களை ஜெப நேரத்துல ஒரு சிலர் முகம் ஞாபகப்படுத்துறாங்கன்னா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய சகல விதமான துர்க்கிரைகள் அவர்களை விட்டு அகன்று இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் மாறுபடிக்கு இன்னும் சொல்லப்போனால் திருச்சபைக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள்
ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி திருச்சபைக்கு கொண்டு வரணும். ஏன் சபைக்கு வந்தீங்க தெரியுதா? பக்கத்துல வச்சு சொல்லுங்க, நீங்க ஏன் சபைக்கு வந்தீங்க தெரியுதா? நீங்க மட்டும் இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களோட இந்த சபையில பேசினவங்க, சபைக்கு வராம டிக்கெட் கொடுத்தவங்க எல்லாரையும் நீங்க கொண்டு வரதுக்கு புத்தி சொல்லணும், சொல்லிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் வார்த்தை பேசாம பவுல் சொன்ன ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிருப்பது 2 நிமிஷம். ஓகேவா? பிலிப்பியர் விருப்பம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். வெறுமையா பேசாம நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பவுல் சொல்லுகிறார். ஓகே, 2ஆம் அதிகாரம் 14 15 ரெண்டுமே வாசிங்க. 14 15. விசுவாசியே, நீங்க எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிங்க. நித்திய ஜீவனை எப்படியாய் நாம் மற்றவர்களுக்கு கட்ட வேண்டும், நாம் இருக்க வேண்டும் என்று போகிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் என்று சொன்னால் அவர் வருவார், நம்மை அழைத்துக் கொண்டு போவார். அந்த நாளையும் நேரத்தையும் நாளையும் நொடியை கூட நம்மால் கணிக்க முடியாது. அதுதான் கிறிஸ்துவின் நாள். கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நான் கோணலும் மாறுபாடுமாய் மாறியிருக்கிற சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கவனற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனத்தை படிச்சு 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 வசனமே வார்த்தையை மாற அளவுக்கு படிச்சு சுடர்கள் என்று சொன்னால் நட்சத்திரம் கிடையாது, வெளிச்சத்திரம் கிடையாது. நாம் இருளா இருக்கிற கிராமங்களுக்குள் போகும்போது, இருளா இருக்கிற வீடுகளுக்குள் போகும்போது, இருளா இருக்கிற மனிதனுக்குள் நாம் பிரவேசிக்க பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த வசனம் அவர்களுக்கு ஜீவ வெளிச்சமாக, ஒரு சுடர்களின் பட்டயமாக அவர்களுக்கு கடந்து வர ஆரம்பிக்கும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாயை, தேவனுடைய வசனத்தை எல்லாவற்றும் உங்கள் மீது இருந்து உங்கள் வாயின் வழியாக அவர்கள் பேச ஆரம்பிப்பார். நீங்கள் அவருடைய எல்லா இருந்தலையும் அகற்றி விடுகிற தேவனுடைய வெளிச்சமாக மாறுங்க. அதுதான் நித்திய ஜீவன். எத்தனை பேர் இன்னிலிருந்து உங்கள் குடும்பத்தை தவறாமல் சபைக்கு கொண்டு வருவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்த பேர். நான் மொத்த வந்துட்டேயா, பசங்க இப்படி பண்ணுறியா, வீட்டுக்கு போடுவேன், வேலை வந்துச்சியா, பஞ்சம் வந்துச்சியா, அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், கமிட்மெண்ட் வேலையா, உள்ள நினைக்கிறேன், நீ தூங்குறேன். உங்களை பார்க்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு வேலை கத்தர் பார்த்தார், நீங்க வந்துட்டீங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போய்க்கிறாங்க, அங்க போய் எதோ சொன்னீங்க இல்லையா, சொல்றீங்க இல்லையா, அங்க இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் இந்த சபையில கத்தரை ஆராதிக்க நேரத்தில் கத்தர் வந்து விட்டாரா சொன்னா அவங்க நம்மை புரிதலுக்கு கூடிய மாறுகிறோம். வாழ்ந்த ஒரே ஒரு நாள் கத்தருடைய சபையை நாம் அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய நோக்கம் திருச்சபைக்கு வந்து கத்தரை ஆராதித்து தொழுது கொண்டு சகல சம்பூர்ணத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அபிஷேகத்தினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் தேவனுடைய பலனினாலும் நாம் நிறைக்கப்பட்டு திருச்சபையில் இருந்து நாம் வீட்டுக்கு போய் நம்முடைய கிரியை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த தேசத்துக்கும் வீட்டுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய பாத்திரவான்களாக தேவனுக்கு பயன்படுத்த தேவனுடைய அபிஷேகத்தை விரும்புகிறவர்கள் நல்ல ஆவியிலே வெளிப்படையாக தேவ பிரசன்னங்களை நிறைந்து யாரையும் அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இது என்ன நடக்குது, அது என்ன நடக்குது, எது பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவருடைய அழைப்புக்குள், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் கவனித்துக் கொள்ளும்படிக்கு, நீங்கள் பார்க்கும்படிக்கு, உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அபிஷேகம், நாங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு இன்றைக்கு நாங்கள் பூரணத்தோடு கூட வாழும்படிக்கு, இதை நாங்கள் பூரணப்படுத்திக் கொள்ளும்